Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்திரநாதன். இப்போ நம்ம வந்து பயோடெக்னாலஜி யூனிட் ஆரம்பிக்க போறோம். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த யூனிட்ல கிளாஸ் 12ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெனே டெஸ்கார்ட்டே என்ன சொன்னார்? அவர் ஒரு ஃபிலாசபர், மேத்தமெட்டிஷியன் அண்ட் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 17th centuryல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்குலாம் ஹெல்ப் பண்ணிச்சு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்குலாம். பட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு மாடர்ன் பயாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இன் கிராப்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அண்ட் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் போயர் அண்ட் கோஹன் ரெண்டு சயின்டிஸ்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹெர்பர்ட் போயர் தான் ஃபஸ்ட் என்னது ஈகோலையில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பற்றிலாம் படித்தார். கோஹன் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் குரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மிட் பற்றி படித்தார். இதெல்லாம் திருப்பி நம்ம படிப்போம், அதனால் இது நீங்கள் கடகடன் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். ஓகேங்களா? பயோடெக்னாலஜி டீல்ஸ் வித் techniques of using live organisms or enzymes from organisms to produce products and processes useful to human. இந்த இடத்துல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பயோடெக்னாலஜியில் நம்ம ஒரு ஆர்கானிசமே யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஆர்கானிசத்துலேருந்து வர என்சைம்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ராடக்ட்ஸோ அல்லது ப்ராசஸோ ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ் ஓகே, அது என்ன ப்ராசஸஸ் சார்? ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஈஸ்ட் ஆர்கானிசத்தை எடுக்கிறீங்க, ஈஸ்ட்டை வந்து மைதா மாவுலையோ எதுலையாவது போடுறீங்க அப்படின்னா அது வந்து பீர் ப்ரொடக்ஷனுக்குலாம் அந்த இது ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷனுக்கு ஈஸ்ட் ஹெல்ப் பண்ணுதில்ல. ஸோ தட் ஃபெர்மெண்டேஷன் இஸ் த ப்ராசஸ், அதான் சொல்கிறாங்க. இன் திஸ் சென்ஸ் மேக்கிங் கர்டுனா தயிர், பிரெட் ஆர் வைன் which are all microbe mediated processes could also be thought as a form of biotechnology. ஆமா, அதெல்லாம் biotechnology form தான். However, it is used in a restricted sense today. இப்போதைக்கு biotechnology நம்ம இன்னும் கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணுறோம், அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். டு ரெஃபர் டு சச் ஆஃப் தோஸ் ப்ராசஸஸ் விச் யூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். நம்ம கர்ட் ப்ரொடக்ஷன்லையோ அல்லது பிரெட் மேக்கிங், வைன் மேக்கிங்கில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கெல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் GMOன்னு சொல்லுவாங்க, அங்கே மட்டும்தான் இப்போல்லாம் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டு அச்சீவ் த சேம் ஆன் எ லார்ஜர் ஸ்கேல். கர்டு லார்ஜ் ஸ்கேல், பிரெட் வைன்லாம் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் யூஸ் பண்ணுனா அதை நம்ம பயோடெக்னாலஜி அப்படிங்கிறோம். ஃபர்தர் மெனி அதர் ப்ராசஸஸ் டெக்னிக்ஸ் ஆர் also included under biotechnology. அதெல்லாம் இந்த இதில் படிப்போம் நம்ம இந்த சாப்டரில் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன் வைட்ரோனா அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன், லெபார்டரியில் பண்ணுறதுங்க. இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் லீடிங் டு டெஸ்ட் டியூப் பேபி, சிந்தசைசிங் எ ஜீன் அண்ட் யூஸிங் இட். இதெல்லாம் டெஸ்ட் டியூப் பேபி குழந்தை ஆர்டிஃபிஷியலாக வந்து இன்செமினேஷன், இதுக்கெல்லாம் இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஜீனை சிந்தசைஸ் பண்ணி, அதாவது ஒரு ஜீனையே உருவாக்கி அண்ட் அதை யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. டெவலப்பிங் ஏ டிஎன்ஏ வேக்சின் ஆர் கரெக்டிங் ஏ டிஃபெக்டிவ் ஜீன். ஸோ ஒரு ஜீனில் குறைபாடு இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஎன்ஏ வேக்சினை தயாரிக்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. ஆர் ஆல் பார்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க, நீட்டில் பயோடெக்னாலஜியில் எந்த ஃபாலோயிங்கில் எதெல்லாம் பார்ட்டாக வருதுன்னு கேட்பாங்க. டெஸ்ட் டியூப் பேபி, சிந்தசைசிங் ஏ ஜீன் அண்ட் யூஸிங் இட், டெவலப்பிங் ஏ டிஎன்ஏ வேக்சின் ஆர் கரெக்டிங் ஏ டெஃபெக்டிவ் ஜீன், இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? சரி, த யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி EFB has given a definition of biotechnology that encompasses both traditional view and modern molecular biotechnology. The definition given by EFB is as follows. இது வந்து தியரிட்டிக்கலாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தேவைப்படும். சிபிஎஸ்சியில் கிளாஸ் 12 எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அப்போது இந்த டேர்ம் 2 அல்லது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அப்போ உங்களுக்கு தேவைப்படும். பார்த்துங்க, இது 2 மார்க்கில் கேட்கலாம். த இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், பாட்டனி, சுவாலஜி இந்த மாதிரி, அண்ட் ஆர்கானிசம்ஸ், செல்ஸ், பார்ட்ஸ் thereof and molecular analogsனா DNA, RNA இதெல்லாம் வந்துடும். ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதை தான் நம்ம பயோடெக்னாலஜிங்கிறோம். ஓகேங்களா? சர்வீசஸ்னால் அந்த ஃபர்மெண்டேஷன் அந்த மாதிரி வருது, பயோரெமெடியேஷன் அந்த மாதிரிலாம் வருது. ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதாவது பயோடெக்னாலஜியில் மெயினாக 2 பிரின்சிபல் இருக்குது. அமங் மெனி 2 core techniques that enabled birth of modern biotechnology. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் என்ஜினியரிங். என்ஜினியரிங்னா என்னங்க? சிவில் என்ஜினியரிங்னா என்ன? செங்கல், சிமெண்ட்டு, கல் இதெல்லாம் சேர்த்து செவரு, வீடெல்லாம் கட்டுறது. மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு புதுசாக ஒன்று உருவாக்குறீங்க, தட் இஸ் என்ஜினியரிங் இல்லையா? வயர் இதெல்லாம் வச்சுட்டா எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங். கரெக்டாக வயரிங்லாம் பண்ணி லைட்லாம் எரிய வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி
ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்ன? டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துலேருந்து ஜீன் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் ஆர்கானிசத்தை உருவாக்குறாங்க. தட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, டைரக்டாக அந்த மீனிங்ல இல்லாட்டியும் அது கிட்டத்தட்ட ஒத்து வரும் பாருங்களேன். டெக்னிக்ஸ் டு ஆல்டர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அதோட கெமிஸ்ட்ரியவே மாற்ற போகிற டெக்னிக். ஓகேங்களா? to introduce these into, இப்போ மாற்றியாச்சு. டிஎன்ஏ நேச்சுரலாக இருந்ததில் அதோட கெமிஸ்ட்ரியை மாற்றிட்டீங்க, அதோட சீக்வன்ஸை மாற்றிட்டீங்க. அண்ட் தென் யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் இன்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம் அண்ட் திஸ் சேஞ்ச் த ஃபீனோடைப் ஆஃப் த ஹோஸ்ட் ஆர்கானிசம். இப்போ ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள நம்ம மாடிஃபைடு டிஎன்ஏவை உள்ள அனுப்புனா நியூ கேரக்டர் அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு வரும். அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசம் நியூ கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். வாட் எவர் த கேரக்டர் இட் எக்ஸ்பிரஸஸ், அதான் ஃபீனோடைப்புங்கிறோம். ஸோ த சேஞ்ச் த ஃபீனோடைப் ஆஃப் த ஹோஸ்ட் ஆர்கானிசம் இதை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏவோட கெமிஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுங்கள், அதை ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே போடுங்க, ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட ஃபீனோடைப்பை சேஞ்ச் ஆகிடும். தட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஒன்றும் இல்லை, சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான். கையை கழுவிட்டு சோறு திங்கணும். அந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீனாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த இடம், அந்த ரிசர்ச் பண்ணுற இடம்லாம், லெபார்ட்டரிலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல்னா என்ன அர்த்தம்னா மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஃப்ரீ, நோ பாக்டீரியா நோ வைரஸ்னு இருக்கணும். நம்ம ரிசர்ச்காக எடுத்துக்கக்கூடிய ஆர்கானிசத்தை தவிர ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் எந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்டிரைல். ஸ்டிரைல்னா நான் லிவிங் அந்த மாதிரி அர்த்தம். ஸ்டிரைல் ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ்னா என்ன தெரியுங்களா? இம்மீடியட் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தை தான் நம்ம ஆம்பியன்ஸ் அப்படிம்போம். ஓகே. இன் chemical engineering processes to enable growth of only the desired microbe or eukaryotic cell in large quantities for the manufacture of biotechnological products like antibiotics, vaccines, enzymes. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக், வேக்சின், என்சைம்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஏதாவது நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியல், ஃபங்கல், வைரல் கண்டாமினேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன மைக்ரோப் யூஸ் பண்ணுறனோ, நான் என்ன யூகரியோட்டிக் செல் வளர்க்குறனோ அது மட்டும் தான் அங்கே வளரணும், வேறு எந்த கண்டாமினேஷனும் வந்துடக்கூடாது. தட் இஸ் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். வேலை முடிஞ்சிச்சு. ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸஸ். ஓகே, let us now understand the conceptual development of principles of genetic engineering. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு பிரின்சிபல் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ரெண்டாவது பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது, டீட்டெயிலாக பார்க்க போகிறது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். யூ ப்ராபப்ளி அப்ரிஷியேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஓவர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆவாங்க. அந்த பேரண்ட்டோட காப்பி, அசல் காப்பி மாதிரியே ப்ராஜெனிஸ் இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ரெண்டு பேரண்ட், மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இன்வால்வ் ஆவாங்க. அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங், நியூ பார்ன், அவங்க எப்படி இருப்பாங்க, ரெண்டு பேரண்ட்டோட கேரக்டரும் மிக்ஸ் ஆகி இருப்பாங்க. வேரியேஷன் இருக்கும், பேரண்ட்ஸ் மாதிரியே அசலாக இல்லாமல் நியூ வேரியேஷன் இருக்கும். அப்போ வி அப்ரிஷியேட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபார் தட் வேரியேஷன். த ஃபார்மர் ப்ரொவைட்ஸ், இங்கே ஃபார்மர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், லேட்டர்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அர்த்தம். இதுக்கு முன்னாடி லைனில் முதல்ல என்ன சொன்னாங்க, அவங்க ஃபார்மர், ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அவங்க லேட்டர். The farmer provides opportunities for variations and formulation of unique combination of genetic setup, some of which may be beneficial to the organism as well as the population. So sexual reproduction பொறுத்த வரைக்கும் வேரியேஷன்ஸ் வருது. வேரியேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வருது, தனித்தன்மையான கேரக்டர்ஸ்லாம் அதுக்கு வருது. யூனிக் காம்பினேஷன்ஸ் வருது. அப்போது அது அடுத்து என்விரான்மெண்ட்டில் வர சேஞ்சஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்கிற மாதிரியான ஒரு அட்வான்டேஜியஸ் கேரக்டர் அது கொடுக்கலாம். அது அந்த ஆர்கானிசத்துக்கு மட்டும் இல்லை, பாப்புலேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கும் அது கடத்தப்படும், அந்த ஜெனட்டிக் செட்டப் போகுங்கிறதுனால ஒரு பெரிய பாப்புலேஷனுக்கு அது அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரிசர்வ்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நோ வேரியேஷனே வராது. பேரண்ட் கிட்ட ஒரு சிங்கிள் பேரண்ட், அவங்களோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு அதே தான் இருக்கும், அப்படியே தான் வரும். அதான் பாதுகாக்கப்படுது. வைல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பெர்மிட்ஸ் வேரியேஷன். ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னாலே எல்லோ கலர் ஃப்ளவர், ஒயிட் கலர் ஃப்ளவர், இதோட பெர்மிட் எடுத்து இதில் வை, ஹைப்ரிடைசேஷன். 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை கிராஸ் பாலினேட் பண்ணால் அதுக்கு பேர் ஹைப்ரிடைசேஷன். நம்ம எல்லாருமே ஹைப்ரிட்ஸ் தான். ஆமாம், அம்மா வேற ஃபேமிலி, அப்பா வேற ஃபேமிலி, அவங்களுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஹைப்ரிட் தான், மறந்துடாதீங்க. ஓகே, hybridization procedures used in plant and animal breeding very often lead to inclusion and multiplication of undesirable genes
along with the desired genes. இப்போது ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷனில் மனுஷன் வந்து போலன் கிரெயினை ஒரு வெரைட்டிலேருந்து இன்னொரு வெரைட்டியோட ஸ்டிக்மாவில் வச்சு கிராஸ் பாலினேஷன் பண்ணி ஹைப்ரிடை உருவாக்குறான். இதில் நமக்கு தேவையில்லாத கேரக்டரும் சேர்ந்து வந்துடும். தேவையுள்ள கேரக்டரும் வரும், தேவையில்லாத கேரக்டரும் யூஸ்வலாக வந்துடுது. வெரி ஆஃபன்னா அடிக்கடி வந்துடும். த டெக்னிக் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் which include creation of recombinant DNA. recombinant DNA னா என்னன்னு பார்க்க போகிறோம். கொஷினில் கேட்பாங்க. recombinant DNA னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சொல்லலை. யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் 3 விஷயம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு recombinant DNAவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில். ரெண்டாவது ஜீன் குளோனிங் பண்ணுறாங்க, ஏன்னா recombinant DNAவை மல்டிப்ளை பண்ணணும். மூணாவது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. To overcome this limitation and allows us to isolate and introduce only one or a set of desirable gene without introducing undesirable gene into the target organism. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஹியூமன் பீயிங் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து அன்னெசரி அவாய்டபிள் அன்னெசரி தேவையில்லாத கேரக்டரும் சேர்ந்து வந்துடுது. அடிக்கடி நார்மலாகவே வந்துடுது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ரீகாமினன்ட் டிஎன்ஏ, ஜீன் குளோனிங் அண்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நமக்கு தேவையான சிங்கிள் ஜீனோ இல்லை செட் ஆஃப் டிசைரபிள் ஜீன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். நமக்கு விருப்பம் உள்ள ஜீன்ஸை மட்டும் எடுத்து ஹோஸ்ட் ஆர்கனிசத்தில் வச்சு அன்வான்ட் கேரக்டரை அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Do you know the likely fate of piece of DNA which is somehow transferred into an alien organism? இந்த இடத்துல ஏலியன்னா யாருன்னு நான் சொல்கிறேன். ஒரு பாக்டீரியா இங்கே இருக்கிறார், ஓகேயா? இன்னொரு பாக்டீரியா இங்கே இருக்கிறார். இது ஏங்கிற பாக்டீரியா, இது பிங்கிற பாக்டீரியா. இங்கேருந்து ஒரு டிஎன்ஏவை எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறீங்க. இந்த டிஎன்ஏக்கு இவர் ஏலியன், இவருக்கு இந்த டிஎன்ஏ ஏலியன். நம்மளை சேராத ஒருத்தவங்க நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் தட் இஸ் ஏலியன் ஃபார் அஸ். ஓகேங்களா? அதுதான். மோஸ்ட் லைக்லி திஸ் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ would not be able to multiply itself in the progeny cells of the organism. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து இந்த டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே நம்ம வச்ச டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகாது. But when it gets integrated into genome of the recipient, so recipientோட ஜீனோமில் போய் அது இன்டெகிரேட் ஆகிடுச்சுன்னா, இந்த மெயின் ஜீனோமில் போய் இன்டெகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே இருக்குது recipient, it may multiply and inherited along with host DNA. ஸோ திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். இது ஏங்கிற ஆர்கானிசத்தோட டிஎன்ஏ. இதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். இந்த பீஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் ஜஸ்ட் போய் வச்சா, இன்கார்பரேட் பண்ணால் அடுத்தடுத்த ப்ராஜெனிஸில் வராது. அதே இதை நான் இந்த பீஸோட ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, இதோட குரோமோசோமல் டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணிட்டேன்னா இந்த பாக்டீரியா எப்பெல்லாம் மல்டிப்ளை ஆகுதோ அப்போல்லாம் நான் இன்கார்பரேட் பண்ண அந்த டிஎன்ஏவும் ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஏலியன் டிஎன்ஏவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற டிசையர்டு ஜீன் ஆர் டிஎன்ஏவை ரெசிபியன்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஹோஸ்டோட குரோமோசோமல் டிஎன்ஏல போய் நம்ம என்ன பண்ணணும், கம்பைன் பண்ண வைக்கணும், இன்டகிரேட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? திஸ் இஸ் பிகாஸ் த ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹேஸ் பிகம் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் விச் ஹேஸ் த எபிலிட்டி டு ரெப்ளிகேட். பார்ட் ஆஃப் த குரோமோசோமாக மாறிடுச்சுன்னு வச்சுங்க ரெசிபியன்ட்டில், அப்போ அது எபிலிட்டி டு மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆக எபிலிட்டி வந்துடும். இன் எ குரோமோசோம் தேர் இஸ் எ ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் கால்டு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஜீனோம்லையும் குரோமோசோம்லையும் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருந்தால் தான் அந்த குரோமோசோம் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். which is responsible for initiating replication. DNA replicate ஆகுது. Therefore, for the multiplication of any alien piece of DNA, alien piece of DNA னா பீங்கிற ஆர்கானிசத்துக்கு வேற ஒரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவை எடுத்து வச்சிங்கன்னா அந்த டிஎன்ஏக்கு பேர் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேங்களா? இன் an organism it needs to be a part of chromosome which has a specific sequence known as origin of replication. ஸோ அதில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனுங்கிற ஒரு சின்ன பீஸ் இருந்தால் தான் அந்த ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகும். thus an alien DNA is linked with the origin of replication. ஒரு சின்ன பீஸ் அதை கண்டுபிடிப்பாங்க, மாலிகுலர் பயாலஜி மூலியமாக அதை கண்டுபிடிச்சி அதில் வைப்பாங்க, இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் திஸ் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ கேன் ரெப்ளிகேட் அண்ட் மல்டிப்ளை இட் செல்ஃப் இன் த ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஹோஸ்ட்னா ரெசிபியன்ட்,
அதுதான் host. This can also be called as cloning or making multiple identical copies of any template DNA. Template DNA na foreign DNA, alien DNA, desired DNA, piece of DNA நமக்கு வேணுங்கிறது அதுதான். ஸோ இந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏவோட ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனையும் சேர்த்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் டிஎன்ஏ மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கப்படும். ஆனால் நம்ம என்ன டிஎன்ஏ வச்சோமோ அதே தானே காப்பீஸாக வரும், அப்படி ஐடென்டிக்கலாக தானே இருக்கும். அதனால இதை குளோனிங் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, குளோனிங். ஓகே, ஸோ தட் நமக்கு நம்மளோட டிசையர்டு டிஎன்ஏவோட லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் காப்பீஸ் உருவாக்குறதுக்கு இந்த மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் let us now focus on the first instance of the construction of artificial recombinant DNA. Recombinant DNA-வை இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் இருக்கா, RDNA அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது RDNA வந்தால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை தான் RDNA அப்படின்னு சொல்கிறோம். RDNA molecule. எப்படி RDNA molecule வந்து construct பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். The construction of first recombinant DNA emerged from the possibility of linking a gene encoding antibiotic resistance with a native plasmid that is autonomously replicating circular extrachromosomal DNA. ஒன்றுமே விளங்கலை சார் அப்படிங்கிறீங்களா? ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியாவில் நல்லா பாருங்கள், ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ நல்லா பெருசாக இருக்கும். திஸ் இஸ் குரோமோசோமல் டிஎன்ஏ. குரோமோசோமல் டிஎன்ஏ ஓகேங்களா? சரி, இதில் குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லாமல் இன்னொரு டிஎன்ஏ எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இது தானாகவே மல்டிப்ளை ஆகிக்கும். இவரோட குரோமோசோமல் டிஎன்ஏவோட உதவி இல்லாமையே மல்டிப்ளை ஆகிக்கும். அதுதான் ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங். ஆட்டோனாமஸ்லினா தன்னிச்சையாக ரெப்ளிகேட் ஆகிக்கக்கூடிய. இது எப்படி இருக்குது? சர்க்குலராக தானே இருக்குது. என்ன சார் நீங்கள் வரைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, அது அப்படி தான் இருக்கும். அதனால தான் அப்படி வரைஞ்சேன். சர்க்குலர். அவர் எப்படி இருப்பார்? சர்க்குலர் ஷேப் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே ரெப்ளிகேட் பண்ணிக்குவாங்க வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் குரோமோசோமல் டிஎன்ஏ. இவங்களே ரெப்ளிகேட் ஆகிக்குவாங்க. அதான் ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங். என்ன ஷேப்பில் இருக்காங்க? சர்க்குலராக இருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா சர்ஃபெக்சல் வாங்குங்க 20% எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறாங்களா? கரை நல்லது யாருக்கு? சர்ஃபெக்சலுக்கு, நமக்கு இல்லை. ஓகே, கரை வந்தால் தானே அவனோட ப்ராடக்டை விற்கும். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரானா என்ன? இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ விட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போது இந்த டேர்ம் பெருசாக இருக்குது. இது எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்குது. அது யாருன்னா பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிடை டீட்டெயிலாக சொல்லணும்னா அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் குரோமோசோமல் டிஎன்ஏ ஹெல்ப் இல்லாமையே தன்னிச்சையாக ரெப்ளிகேட் ஆகிக்கக்கூடிய தன்மை இருக்கவருக்கு. ஷேப் சர்க்குலர். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கார். பாக்டீரியாவில் தான் இவர் இருப்பார். ஆஃப் சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தில் இருந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை என்கோட் பண்ணுற ஜீனை எடுத்தாங்க. ஓகேங்களா? யார்? ஸ்டான்லி கோஹன் and Herbert Boyer accomplished this in 1972 by isolating antibiotic resistant gene by cutting out a piece of DNA from plasmid which was responsible for conferring antibiotic resistance. The cutting of DNA at specific location became possible with the discovery of the so-called restriction enzyme. இந்த பேராகிராஃபில் தெளிவாக நான் சொல்லிடுறேன். பாக்டீரியாவில் சால்மோனெல்லா டைஃபிமியூரியமில் ஃபஸ்ட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உருவாக்கின கதை இது. ஆனால் கொஷின் வரும், பாக்டீரியாவில் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ தட் இஸ் ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏக்கு பேர் பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிடில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன் இருக்குது. அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி எடுத்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை உருவாக்குனது யார்? ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் 1972. ஓகே, ஸோ அவங்க கட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க? சோ கால்டு மாலிகுலார் சிசர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? மாலிகுலார் சிசர். ஏன் மாலிகுலார் சிசர்? இங்கே மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் யாருன்னா டிஎன்ஏவை கட் பண்ணுறதுனால மாலிகுலார் சிசர். ஓகேங்களா? சிசர்னா கட் பண்ணுறது தானே. ஓகே,
The cut piece of DNA was then linked with the plasmid DNA. இன்னொரு பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ஓகேங்களா? இந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தில் இருந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் மட்டும் எடுத்துட்டாங்க அந்த பிளாஸ்மிட்லேருந்து. இன்னொரு பிளாஸ்மிட்ல கொண்டு போய் அதை ஜாயின் பண்ணிட்டாங்க. These plasmid DNA vectors act as vectors to the transfer of the piece of DNA attached to it. Piece of DNA இங்க யாரு? Antibiotic resistance gene. Vector na யாரு? Carrier. So plasmid act as a carrier. Okay, you probably know the mosquito acts as an insect vector to transfer the malarial parasite into the human body. In the same way, a plasmid can be used as vector to deliver an alien piece of DNA into the host organism. இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து டிஎன்ஏவெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது. அதில் ஒரு பீஸ்னா கையில் எடுத்தால் பாக்டீரியாக்குள்ளே போட முடியும். ஸோ அந்த பாக்டீரியாக்குள்ளே அந்த குட்டி பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள டிஎன்ஏவை யார் கொண்டு போகிறது? ஒரு பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்ங்கிறது நம்ம படித்தோம். அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அதில் நம்ம சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தோட பிளாஸ்மிட்லேருந்து கட் பண்ணி எடுத்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ பிளாஸ்மிட் இன்னொரு பாக்டீரியாக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அந்த ஜீனை டெலிவர் பண்ணிடும். ஓகேங்களா? The linking of antibiotic resistant gene with the plasmid vector become possible with the enzyme DNA ligase. So DNA வெற்றத்துக்கு restriction enzyme, that is molecular scissor. அப்போ ஒற்றத்துக்கு molecular paste, that is DNA ligase. Ligase na ஒற்றது. ஓகேங்களா? Which acts on cut DNA molecules and joins their ends. This makes a combination of circular autonomously replicating DNA created in vitro na laboratory. Autonomously replicating DNA na அதுதான் அந்த plasmid and is known as recombinant DNA. இப்போ வரும் கொஸ்டின், RDNA recombinant DNA யாரும் சேர்ந்து வந்தாங்க? வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஃபாரின் டிஎன்ஏ. அது என்ன ஃபாரின் டிஎன்ஏ? என்னோட டிசைரபிள் டிஎன்ஏ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் டிஎன்ஏ இருக்குல்ல, அதுதான் ஃபாரின் டிஎன்ஏ. ப்ளஸ் அது கூட யார் கூட சேர்ந்தீங்க? வெக்டர், கேரியர். வெக்டர் யார்? பிளாஸ்மிட். வெக்டர் யார்? பிளாஸ்மிட். ஸோ ஆர்டிஎன்ஏங்கிறது ஃபாரின் டிஎன்ஏவும் வெக்டரும் சேர்ந்தவங்க. மறந்துடாதீங்க, நீட் கொஷினில் கேட்பாங்க, போர்டு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. when this DNA is transferred into Escherichia coli, Escherichia coliனாலும் E coliனாலும் ஒன்று தான். Bacterium closely related to Salmonella typhimurium. It could replicate using new host DNA polymerase enzyme. New host DNA polymerase enzyme அப்படின்னா என்ன அர்த்தம்? DNA replicate ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற enzyme DNA polymerase enzyme and make multiple copies. The ability to multiply copies of antibiotic resistant gene in E. coli was called cloning. ஏன்னா நீங்கள் என்ன டிசைரபிள் ஃபாரின் டிஎன்ஏ செலுத்துனீங்களோ அதோட காப்பி மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுனால அதை குளோனிங் அப்படிங்கிறோம். ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இன் ஈ கோலை. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் எதுலேருந்து எடுத்தீங்க? சால்மோனெல்லா டைஃபிமூரியம். எது கூட ஜாயின் பண்ணீங்க? பிளாஸ்மிட் கூட, வெக்டர் கூட. யாருக்குள்ள அனுப்புனீங்க? ஈ கோலைக்குள்ள. அப்போ ஈ கோலைக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃபாரின் டிஎன்ஏ தானே, வேற ஒரு ஆர்கானிசத்துலேருந்து தானே எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ தட் த நேம். நெக்ஸ்ட், you can hence infer that there are three basic steps in genetically modifying an organism. One, identification of DNA with desirable gene. Desirable gene na நமக்கு வேணுங்கிற ஜீன். அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா இப்போ ஈ கோலைக்கு யூஸ்வலாக ஈ கோலையில் ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா போய் ஈ கோலையை சாவடிச்சிடும். இப்போ இந்த ஈ கோலையில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்குது. இந்த ஈ கோலைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா சாவாது. ஏன்னா நியூ கேரக்டர் அதுக்கு வந்துருச்சு. Genetic engineering successfully done. Okay, introduction of identified DNA into host. So in the desirable gene தான் identified DNA அதை ஹோஸ்ட்டுக்குள்ள அனுப்புறீங்க. ஹோஸ்ட்னா recipient to host தான். Maintenance of introduced DNA into the host in the host and transfer the DNA into its progeny. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ சொல்கிறோம்ல, இதெல்லாம் வருஷ கணக்கில் ஆகும் டைம் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் பல லட்ச ரூபாய்கள் செலவாகும். டாலர்ஸ் அவங்களுக்கு நிறைய செலவாயிருக்கும். அப்போது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டிஎன்ஏவை, ஃபாரின் டிஎன்ஏவை ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே செலுத்திட்டேன். அது மெயின்டைன் ஆகணும்ல, போய் அது செத்து போச்சுன்னா என்னோடய டைமும் பணமும் வேஸ்ட்டாக போச்சே. அப்போது அதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் என்னோடய ஃபாரின் டிஎன்ஏவை அந்த ப்ராஜெனிஸ்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வருதாங்கிறத என்ஷூர் பண்ணிடணும். ஓகேங்களா? மெயின்டைன் பண்ணிடணும்.
ஸோ இந்த 3 ஸ்டெப் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து ஹெர்பர்ட் போயர் பண்ண அந்த பிக்சர் டயக்ராம் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபாரின் டிஎன்ஏ இது என்னன்னா ஹெர்பர்ட் போயர் பண்ணது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃப்ரம் சால்மோனெல்லா டைஃபிமுரியம் எடுத்தாங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட் பாக்டீரியாலேருந்து வெக்டர் டிஎன்ஏங்கிறது பிளாஸ்மிட் எடுத்தாங்க. ரெண்டையும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு கட் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாலிகுலர் சிசர் போட்டு கட் பண்ணாங்க. இதில் கரெக்டாக எந்த பீஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கோ அதை கொண்டு வந்து டிஎன்ஏ லிகேஸ் போட்டு ஜாயின் பண்ணாங்க. இப்போ இந்த பிளாஸ்மிட் தான் வெக்டராக இருக்க போகுது, கேரியராக இருக்க போகுது. அதில் நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை கம்பைன் பண்ணிட்டோம். இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதை ஈகோலைக்குள்ளே அனுப்புனாங்க. ஈகோலை மல்டிப்ளை ஆகும்போது அதுவும் மல்டிப்ளை ஆணுச்சு. குளோனிங், அதுக்கு அந்த ஃபாரின் டிஎன்ஏ குளோனிங் மாதிரி மல்டிப்ளை ஆணுச்சு. எல்லா ஆர்கானிசத்துலேயும் இந்த ஃபாரின் டிஎன்ஏ இருந்துச்சு. ஈகோலைக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.